மெயின் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனி வந்து ஏஐடி பாரிஸ் ஓன் பண்ற குரூப். ஸோ பாரிஸ் வந்து நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த டாஃபி சாக்கோபைட் வந்து அந்த விளம்பரம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் சுகர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் சின்ன வயசுல இந்த விளம்பரம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ணா, உனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணுமா? வேண்டாம். தம்பி குட்டி வேண்டாம். பின்ன நாய்க்குட்டி. தூய்மையான உண்மை குழந்தை பேசுவது போல் பாரிஸ் பியூரிஃபைட் சுகர் போல். தூய்மையான உண்மை பேசுவது போலா? அப்ப நாய்க்குட்டியா பிறக்கும் போது நாய்க்குட்டி வேணும்னா உங்க அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்கூடாது. எஸ்பிடி எமர்ஜென்சில வர அந்த கமாண்டர் தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஒரு பையன் அம்மா கிட்ட வந்து எனக்கு நாய்க்குட்டி வேணும்னு கேட்கறாங்க. ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அதான் நீ இருக்கியப்பா, நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு நாய்க்குட்டி வேணும்? அதான் சொல்லி அது கூட அவங்க சொல்லாம இருக்காங்க. என்ன அம்மா அவங்க? இப்ப ஏன் பாரிஸ் குரூப்பை பத்தி பேசுறேன்னா, இப்ப பாரிஸ் குரூப்பும் முருகப்பா குரூப்பும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் வந்து ஓன் பண்ணிருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனில வந்து அமோனியா லீக் வந்து சென்ற வருஷம் நடந்த மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. இவங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி தொடங்கும் போது மக்கள் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் மினிட் தமிழ் ஜேர்னலிஸ்ட் வந்து வெளிச்சம் போட்டு அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப திருப்பி 2,000 ரூபாய் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லஞ்சம். 2,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஊரை நாசம் பண்ணிட்டு கொடுக்கறதான் கொடுக்குறீங்க. ஒரு ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். மொய் வைக்கிற மாதிரியாவது இருக்கும். அது இது சோகமான விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ் மினிட் தமிழ் ஜேர்னலிஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடியாவது 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்ப 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப திருப்பி இதை சொல்லியிருக்காரு. இப்ப திருப்பி வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு கம்மியாயிட்டே வந்துட்டு கடைசியில் அந்த ஊர் நிர்வாகிகள்லாம் வந்துட்டு 1 ரூபாய் தலையில வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோரமண்டல் அமோனியா லீக் வந்து டிசம்பர் 2023 நடந்திருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் சென்ற வாரம் போய் அவங்க பேசும்போது கூட நிறைய பேருக்கு வந்து என்னால ஆரோக்கியமா நடக்க முடியல, என்னால இழுத்து மூச்சு விட முடியல, என்னால ஆரோக்கியமா இருக்க முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா அங்க அமோனியா லீக் நடந்திருக்கு. பங்கஜ கஸ்தூரி பிரீத் ஈஸி லீக் நடக்கல. இந்த மக்கள் வந்து 100 நாள் போராடினாங்க அந்த பிளான்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து அவங்க கோர்ட்ல இருந்து அலோவ் பண்ணிட்டாங்க. சோ இதனால மக்களை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து லஞ்சம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரில்லியன்ட்டான விஷயம்னா, இந்த மக்களுக்கு வந்து யார் பணம் கொடுக்கறாங்க அப்படின்றதுலயே தெளிவா யாருமே சொல்லல. ஃப்ரீயா கிடைக்கிற பணம் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க, கீழே ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க குனிஞ்சு எடுப்பீங்களா? எடுக்க நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, குனிஞ்சு எடுத்து பாருங்களேன். நீங்க சும்மா எடுத்து தான் பாருங்களேன். இந்த நியூஸ் மினிட் தமிழ் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த லஞ்சம் கொடுக்கறத வந்து வெளியே போட்டு சொன்னதுக்கு அப்புறமா சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனே வந்து இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, சொன்னிட்டீங்க, நான் வந்து இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா. கொஞ்ச நாள் அந்த பகுதியில் எல்லாருமே அமைதியா இருந்தாங்களா. இப்ப திருப்பி 2,000 ரூபாய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. வஉசி நகர்ல வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, சில பேர் வந்து வாங்கலையா. இது குறித்து அவங்க எம்எல்ஏ சங்கர் கிட்ட திருப்பி போன் பண்ணி கேட்கும் போது, எனக்கு இதுக்கு நாலேஜே இல்லை, எனக்கு தெரியாம அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க பணம் கொடுக்கறது, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன மனசுல ஆக்டர் ஜெயம் ரவி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இதுல இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்டும் சைன் வாங்குறாங்க. அது என்ன டாக்குமெண்ட்னு பாருங்க. டிசம்பர் 26, 2023 அன்று அமோனியா பைப் லைனில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இதனால் எங்கள் கிராம மக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். நிர்வாகத்துடனான தொடர்ச்சியான கலந்துரையாடலுக்கு பிறகு நிர்வாகத்துடனான சந்திப்பின் முடிவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நிறுவனத்தை அனைத்து அம்சங்களிலும் ஆதரிப்போம் மற்றும் எந்த ஒரு வெளிப்புற குழுக்களையும் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் எந்த இடையூறுகளையும் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம். பணம் கொடுத்து மிரட்டி ஒரு டாக்குமெண்ட்ல வந்து ஒருத்தங்களை சைன் பண்ண வைக்கவே கூடாது யாருமே. உங்க ஹஸ்பண்ட் வந்து ஜலஜா கூட ஜெல்சா பண்ண போனா மட்டும்தான் நீங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். சரி, இப்போ நீங்க வந்து கேட்கலாம், பணம் வாங்கிட்டு உங்க கையெழுத்து போட்டாங்க இந்த லெட்டர்ல, படிச்சு பார்த்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, உங்கள எத்தனை பேர் முதல்ல போன்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க சைன் பண்றீங்க? இதுல ஒரு வீடியோல வந்து ஊர் நிர்வாகிகள் பணம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு அம்மா வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அதை என்னன்னு பாருங்க. 2000 வச்சுதான் எல்லா குடும்பமும் வாழ போதானா? சொல்லுங்களேன். நான் பேசுறேன், நேரா பேசுறேன், வீடியோ எடுக்கிறேன். ஓடுங்க சித்தப்பா. ஏன்னா நாளை பின்ன எதனா பிரச்சனை கேள்வி கேட்கும்போது நீ வாங்குனியமான்னு சொல்லும்போது நான் வாங்காதன்னு பேரு பிளாக் வரியா போட்டு டைப் பண்ணி எத்தனை கொடுத்துருவோம். சரி, ஓகே. அதுக்கு ஏன்னா அப்புறம் வாங்கிட்டேன்னா நான் வாங்கல, அப்ப என்ன வந்து உயிரே போகுது. அதுக்கப்புறம் எங்க வந்து படிக்கிறது பிள்ளைங்க? அங்க சிலர் எல்லாம் சாவ போறோம். நம்ம 2000 வாங்கி சாவோம், அவங்க 2000 வாங்காம சாவோம். ஊழல் பண்றது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு ஒரு பகுதியில் அப்படின்னு தெரிய வரும்போது நானும் வந்து கொஞ்சம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட்க்கு வந்து நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நோட்டில் மட்டும் அவங்க சைன் பண்ணா போதும். என்ன நோட்டுன்னு பாருங்க. டிசம்பர் 26, 2023 அன்று எங்கள் கம்பெனி பைப்லைனில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. அதனால் மீண்டும் இந்த நிறுவனத்தை திறந்து பிரச்சனை இல்லாமல் வேலை நடக்க நாங்கள் எண்ணூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அத்தனை கிராம மக்களுக்கும் லஞ்சம் கொடுக்க முயன்றோம். எங்கள் நிறுவனத்தின் உண்மை தன்மை புரிந்து கொண்டு நீங்களே எங்களை மீண்டும் கடையை சாற்றி வெளியேற வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எண்ணூரில் எங்க ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் நடத்தும் சிபிசிஎல், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அனல் மின் உற்பத்தி நிலையம் கூட வெளியேறினா மட்டும்தான் இந்த ஊர் மக்கள்லாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆதலால் எங்கள் கம்பெனியில் இனிமையான ஒரே விஷயம் பாரிஸ் சுகர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த மகனும் ஆசைப்பட்டா அம்மா நாய்க்குட்டி கொடுக்க மாட்டாள். இப்படிக்கு பவ் பவ். ஸோ இந்த லெட்டரை வந்து உண்மையிலே கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கும் பாரிஸ் சுகர் கம்பெனிக்கும் முருகப்பா குரூப்புக்கும் 3 பேருக்கும் 2000 அவங்க அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் நானே சொந்த செலவுலேருந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஊழல் வந்து இப்போ இவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுல்ல. ஸோ ட்ரை பண்ணலாம், என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.